ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வு, அதாவது 10ஆம் வகுப்பு முதல் 5, 7க்கான தமிழ் தேர்வு நடந்தது. அதுக்கான விடைகளை நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், துரைமாணிக்கம் என்னும் இயற்பெயர் கொண்டவர். ஆப்ஷன் சி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பொறுத்துக. வடு அப்படின்னா மாவடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மா பிஞ்சு வந்து வடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து மோசுன்னா பலா மோசு, பலா பிஞ்சு வந்து மூசுன்னு சொல்லுவாங்க. சொண்டுன்னா பதராய் போன மிளகாய். கச்சல் அப்படின்னா வாழை கச்சல், அதாவது வாழை பிஞ்சு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ 4, 1, 2, 3. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், முல்லைப்பாட்டு பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது? இந்நூலை எழுதியவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். முல்லைப்பாட்டு வந்து நப்பூதனார் தான் எழுதியிருப்பாரு. இப்ப இது கரெக்ட். அடுத்து முல்லைப்பாட்டு 8 தொகை நூல்களில் ஒன்று. 8 தொகை கிடையாது, 10 பாட்டு. அப்ப இது இந்த சென்டென்ஸ் தவறா இருக்கு. அடுத்த நூல் ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது கரெக்ட். இது வந்து 103 அடிகளை கொண்டு 8 தொகைகளுள் குறைந்த அடிகளை உடைய நூலாக திகழ்கிறது. அதாவது 10 பாட்டுல குறைந்த அடிகளை உடைய நூல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கேயும் 8 தொகைன்னு இருக்கு. அப்ப இந்த இதுல வந்து இந்த செகண்ட் ஒன்னு வந்து தப்புன்னு நீங்க கண்டுபிடிச்சோம்னா ஃபோர்த் ஒன்னும் தப்புன்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணிடலாம். அப்ப இதுவும் தவறானது. அப்ப இங்க என்ன சரியானது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும், அப்போ 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து ஃபோர்த் ஒன், பரிபாடலில் கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை. பரிபாடல்ல வந்து 70 பாடல்கள் இருக்கும். அதுல நமக்கு கிடைச்சது வந்து 24 பாடல். அப்போ இங்க எத்தனை பாடல்களோட எண்ணிக்கை அபிஷியலா நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்னா 24. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 5th கொஸ்டின், சுவல் பொருள் தருக. சுவல் அப்படின்னா தோல் அப்படிங்கறது அர்த்தம். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து 6th ஒன், பொறுத்துக. இந்த கஜா புயல் வந்து இந்த புயல்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க ஒரு சில நாடுங்க. கஜா புயல்னு சொல்லிட்டு பேர் வச்சது இலங்கை. அடுத்து பெய்ட்டி புயல் அப்படின்னா தாய்லாந்து. கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி, அதாவது கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தொங்கான் அப்படின்னா கப்பல். அப்போ ஆப்ஷன் 4, 3, 2, 1, ஆப்ஷன் ஏ. அடுத்து 7th ஒன், காசி காண்டம் பற்றிய கூற்றுக்களில் சரியானது எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப இந்நூல் புகார் நகரத்தின் பெருமையை கூறுகிறது. இதுல பாத்தீங்கன்னா காசி காண்டம் அப்படிங்கிறது காசி நகரத்தோட புகழை தான் வந்து சொல்லும். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கிறதுனால இங்க புகார் நகரம் கொடுத்திருக்கு. புகார் நகரம்ன்றது வந்து தவறானது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. இந்நூலை இயற்றியவர் அதிவீர ராமபாண்டியன், இது கரெக்ட். இவருக்கு பாண்டியமாறன் என்னும் பட்ட பெயரும் உண்டு. பாண்டியமாறன் கிடையாது, சீவலமாறன். அப்ப இதுல பாண்டியமாறன் சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த வாக்கியமும் தவறு. அடுத்து இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. இதுவும் கரெக்ட். அப்போ சரியானது எதுன்னு தான் கேக்குறாங்க. 2வதும் 4வதும் கரெக்ட். அப்போ 2 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து 8th ஒன், யாதுமாகி நின்றாய் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ மா ராமலிங்கம். அதாவது எழில் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ராமலிங்கம். எழில் முதல்வன் என்றழைக்கப்படுகிற ராமலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர்தான் வந்து யாதுமாகி நின்றாய், எங்கெங்கு காணினும், நினைக்கும் நினைவுகள், இனிக்கும் நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நூலை வந்து எழுதியிருப்பாரு. இப்ப இங்க யாதுமாகி நின்றாய் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் வந்து மா ராமலிங்கம். அடுத்து 9th ஒன், குளோரோஃபுளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு டேஸ் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை வந்து சிதைச்சிடும். அதாவது சிஎஃப்சி, குளோரோஃபுளோரோ கார்பன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனோட ஒரு மூலக்கூறு வந்து ஈக்குவல்ஸ் 1,00,000 மூலக்கூறுன 1,00,000 மாலிகுல்ஸ் ஆஃப் O3 ஓசோன். இதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு மூலக்கூறு வந்து 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கிறது. இப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து 10th ஒன், கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் இங்க நமக்கு தொழிற்பெயரை வந்து எதை வச்சு கெஸ் பண்ணுவோம்னா அல் அப்படிங்கிற அல்லுன்னு முடிகிற விகுதியை வச்சு நம்ம தொழிற்பெயரை வந்து சொல்லலாம். இதுல வந்து எல்லாம் பாடல் அப்படின்னா அல் என்று முடியும் விகுதி இருக்கு. அப்போ பாடல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் தான். வினையாளனையும் பெயர் அப்படின்னா ஒரு வினையை வந்து செய்யறவங்க, வினையை குறிக்காது, வினை செய்பவரை குறிக்குதுன்னா அப்படி அவங்க வந்து வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல வந்து பாடல் கேட்டவர், பாடல் அப்படிங்கிறது அல்லுங்கிற விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இது தொழிற்பெயர். கேட்டவர் அப்படிங்கிறது வந்து கேட்கிறவங்களை பத்தி சொல்லுது. அப்ப இங்க ஒரு நபரை பத்தி சொல்லுது. அப்ப இது வினையாளனையும் பெயர். இப்ப இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தொழிற்பெயர் மற்றும் வினையாளனையும் பெயர் முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன்
டி பாடல் கேட்டவர். அடுத்து 11th ஒன், தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே பாடலின் ஆசிரியர் யாருன்னா ஆப்ஷன் பி கா நமசிவாயர். அடுத்து 12th ஒன், பண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். இது வந்து சிலப்பதிகாரத்துல இருக்கும். ஆப்ஷன் டி. அடுத்து 13, ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி பாடல் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் சி விவேக சிந்தாமணி. இதுல முகம் விருந்தோம்பலை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது முகமலர்ந்து உபசரிச்சோம்னா கூட கொடுத்தாலையும் நமக்கு அமிர்த மாதிரி, முகம் கடுத்து நிறைய விருந்து வச்சாலையுமே அது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த நூல் வந்து எதுல வந்து இடம்பெற்றிருக்காது அப்படின்னா விவேக சிந்தாமணி. ஆப்ஷன் சி. அடுத்து 14th ஒன், கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் பி மலைப்படுகடாம். அதாவது மலைப்படுகடாம்ங்கிறது வந்து ஒரு கூத்து மாதிரி, யானை மலையில் வீற்றிருக்கும் யானை போல் ஒரு ஒரு நாடகம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதனால கூத்தராற்றுப்படை அப்படிங்கிறது வந்து மலைப்படுகடாம்ன்ற நூலை தான் வந்து நம்ம கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து 15th ஒன், தொகாநிலை தொடர் டேஸ் வகைப்படும். ஆப்ஷன் பி 9 வகைப்படும். அதே தொகை நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா 6 வகைப்படும். தொகா நிலை அப்படின்னா 9 வகை. அடுத்து 16th ஒன், கோபல்லபுரத்து மக்கள் எனும் நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1991. அடுத்து 17th ஒன், ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டன்னு இதுலயே கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. நிறைய சேர்ந்தது அப்படின்னா கூட்டு நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கூட்டு நிலை பெயரெச்சம். பெயரை கொண்டு முடியுது, அதனால பெயரெச்சம். வினை கொண்டு முடிஞ்சு அது வினையெச்சம். இங்க நம்ம பெயரை கொண்டு முடிவதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்ததுனால கூட்டுநிலை பெயரெச்சம். ஆப்ஷன் பி. அடுத்து 18th ஒன், அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. இது ஒரு மீனிங். அறிஞருக்கு நூல் அப்படிங்கிறது ஒரு மீனிங் தருது. அறிஞரது நூல் அப்படின்னு சொல்றது அறிஞரோட நூலையே குறிக்குது. அறிஞருக்கு நூல்னா அறிஞருக்கு உண்டான ஒரு நூலை இப்ப நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கறது ஒரு மீனிங் குறிக்குது. இங்க கூ அப்படிங்கிறது வந்து அதனோட சென்டென்ஸோட மீனிங்கை மாத்துது. இங்க அது அப்படிங்கிறது அதனோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்ப இது என்னன்னா, கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு, அது அப்படின்றது 6ஆம் வேற்றுமை உருபு. அப்போ வேற்றுமை உருபுகள் தான் ஒரு சென்டென்ஸோட மீனிங்கை வந்து மாத்துது. அப்போ இதுல வந்து இதனோட சுற்றொடர்களை பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. ஆப்ஷன் சி. அடுத்து 19வது கொஸ்டின், நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரப்பழுத்தற்று இக்குறுட்பாவில் பயின்று வரும் அணி எதுன்னு கேக்குறாங்க. நச்சப்படாதவன்னா ஒருத்தருக்கு யூஸ் ஆகாதவன். அதாவது இன்னொருத்தருக்கு வந்து உதவாத ஒருத்தனோட செல்வம் நடு ஊர்ல மரம் வந்து நஞ்சு மரம் பழுத்து காய்ச்சி இருக்கிறது அப்படி அதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது நஞ்சு மரத்தினால யாருக்கும் எந்த யூசஸும் கிடையாது. இங்க வந்து அந்த மாதிரிதான் யாருக்கும் எந்த யூஸும் இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் அந்த நச்சு மரம் போல ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஓமையா சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க அற்று அப்படிங்கிறது வந்து ஊமை அணி, ஊமா உருவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அற்றுனா அது போன்றது போல அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் அற்றுங்கிறதுக்கு. அப்ப அற்றுங்க வந்து வெளிப்படையா வந்திருக்கிறதுனால அது ஓமை அணி. ஆப்ஷன் பி. அடுத்து 20, ஹிப்பாலஸ் என்பவர் டேஸ் நாட்டு மாலுமி. ஆப்ஷன் சி கிரேக்க நாட்டு மாலுமி. அடுத்து 21, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்ட பெற்றவர். பாரதியாரை தான் வந்து நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க. அடுத்து 22, கொரியாலிஸ் விளைவை கண்டறிந்தவர். காஸ்பர்ட் குஸ்டாவ். ஆப்ஷன் டி. இவர் தான் வந்து கொரியாலிஸ் விளைவை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து 23, தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு கேக்குறாங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஏன் ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்றீங்க, நீங்க பாட்டு கிராஸ் பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதுல இருந்து ஒரு மூட நம்பிக்கை வந்து அவர் வந்து கண்டிக்கிறாரு. அப்ப இவர் யாரு இந்த டயலாக் சொன்னது அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஆப்ஷன் ஏ. அவர் கருந்துளை பத்தின ஆராய்ச்சியில ஈடுபட்டிருப்பாரு. அடுத்து 24,
காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் டேஸ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த நூல் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதுனதுதான். இந்த நூல் வந்து எத்தனை மொழியில மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 40 மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து 25 கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற் பட வேணும் எனும் பாடலில் உள்ள வலுவமைதி. அதாவது குயில் வந்து கத்தாது, குயில் கூவும். இங்க நம்ம வந்து ஒரு பிழையா இருந்தாலுமே அது பிழையற்ற தொடரா நம்ம ஏத்துக்கிறது தான் வலுவமைதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் குயிலோசை கூவும்ன்றது இடத்துல வந்து கத்தும்னு இருந்தாலுமே அது வந்து இலக்கண முறைப்படி கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. அப்ப இது வலுவமைதி தான். குயில் கூவுன்ற இடத்துல கத்தும் அப்படிங்கிறதுனால இது வந்து மரபு வலுவமைதி. மரபு வலுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க வந்து இது வலு கிடையாது, வலுவமைதி. அப்படிங்கிற போது இந்த பாடல்ல என்ன வலுவமைதி இடம்பெற்றிருக்குதுன்னா ஆப்ஷன் சி மரபு வலுவமைதி. அடுத்து 26 கூற்று 1 உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. இது கரெக்ட். வசன கவிதை வந்து பாரதிதாசனால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு இங்க கொடுத்திருக்கு. ஆனா பாரதிதாசன் கிடையாது, பாரதியார். பாரதியார் தான் வந்து வசன கவிதையை அறிமுகப்படுத்திட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பாரதிதாசன் கொடுத்திருக்கிறதுனால இந்த கூற்று வந்து தவறு. அப்ப கூற்று 1 மட்டும் சரி, ஆப்ஷன் ஏ. 27 தன்மையினை பழக்க இடத்தில் கூறுவது. அதாவது அவங்கள பத்தி தான் சொல்லுவாங்க. தன்மை அப்படிங்கிறது அவங்கள பத்தி சொல்றது. முன்னிலை அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிறவங்களை பத்தி சொல்றது. படற்கை அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் ஒருத்தரை பத்தி சொல்றது. அதாவது 3 இது இருக்கும். அதுல தன்மை அப்படின்றது வந்து அவங்கள பத்தி அவங்களே சொல்றது. மாறன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாறன் அப்படின்ற ஒருத்தன் தன்னை பத்தியே இன்னொருத்தன் கிட்ட சொல்றாங்க. இந்த மாறன் ஒருபோதும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்றது. இந்த மாறன் அப்படின்றது வந்து அவனை பத்தியே அவங்க சொல்றான். அவனோட நேமை மென்ஷன் பண்ணி இந்த மாறன் ஒருபோதும் பொய் கூற மாட்டான். இதுல மாறன் அப்படிங்கிறவன் தான் இந்த வாக்கியத்தை சொல்றான். இந்த மாறன் அப்படிங்கிறது வந்து அவனைதான் குறிக்குது. ஆனா சொல்லும் போது படற்கை இடத்துல சொல்றாங்க. வேற யாரையோ தேர்ட் பர்சன் சொல்ற மாதிரி நேமை மென்ஷன் பண்ணி சொல்றதுனால அவனே தன்மை அப்படிங்கிற இடம் வந்து கடற்கை இடத்துல இங்க வந்திருக்கு. அப்ப அப்படி சொல்றது வந்து எதுன்னா இது பிழைதான். ஆனா இதனோட இலக்கண முறைப்படி இது வந்து பிழையற்ற தொடரா ஏத்துக்கிறோம். அப்போ அது வலுவமைதி. இது வந்து இந்த இடத்தில் வந்து ஏற்படுற மாற்றத்தினால இது இட வலுவமைதி. அதாவது தன்மை இடத்தை வந்து படற்கை இடத்துல கூறுறாங்க. அப்போ தன்மையினை படற்கை இடத்தில் கூறுவது எதுன்னா இட வலுவமைதி. ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து 28 முகப்புத்தக வலையினிலே எனும் நூலின் ஆசிரியர். முகப்புத்தகம்ன்றது ஃபேஸ்புக் தான். இதை பத்தி ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. யார் அப்படின்னா டெஃபுரோ ஹெர்னாந்து. ஆப்ஷன் ஏ. அடுத்து 29 சாகுல் சாங்கிரோத்யாயன் 1942 ஆண்டு ஹஜ்ராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை டேஸ் மொழியில் எழுதினார். இவர் இந்தி மொழியில தான் எழுதியிருப்பாரு. ஆனா இந்த நூல் வந்து நிறைய மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். 1942 தான் இது எழுதியிருப்பாங்க. ஆனா 1949 வந்து தமிழ்ல யாரு மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா கணமுத்தையா அப்படின்னு சொல்ற ஒரு மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்த புக்கு வந்து நிறைய வந்து சேல் ஆகும். இது ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால நிறைய பேர் நிறைய மொழியில வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நூல் வந்து எந்த மொழியில எழுதியிருக்காங்கன்னா இந்தி மொழியில. கணமுத்தையா அப்படிங்கிறவர் வந்து 1949 மொழிபெயர்த்திருப்பார் தமிழ்ல. அடுத்து 13 சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர் நீங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர். ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்து 31 பரஞ்சோதி முனிவர் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதாவது திருவிளையாடற் புராணத்தை எழுதினவர் தான் பரஞ்சோதி முனிவர். இந்த லெசன்ல இடைக்காடனார் பத்தி சொல்லுவாங்க. இடைக்காடனார் அவர் ஒரு பாடலை பாடுவாரு. மன்னன் வந்து அதை வந்து அவன் மதிக்க மாட்டான். அதனால இடைக்காடனார் கோவிச்சுக்குவாரு. அதை கொண்டு போய் இறைவன் கிட்ட முறையிடுவாரு. அந்த மன்னன் அவமதித்தது என்ன கிடையாது, உன்னோட இடதுபுறத்தில் வீற்றிருக்கும் பார்வதி தேவியதான் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இடைக்காடனார் மீது இருந்த பாசத்தினால இறைவன் வந்து அந்த ஊரை விட்டே நீங்கிடுவான். இதனால மன்னன் என்ன குற்றம்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி இடைக்காடனரை நீங்க வந்து ஏன் இகழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் வெளியில வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா அது இடைக்காடனரை கூப்பிட்டு சிறப்பு செய்வாங்க. அப்போ அந்த இறைவன் வந்து அவங்க ஊருக்கே வந்துருவாங்க. இந்த கதை தான் அது திருவிளையாடற் புராணம்.
இந்த திருவிளையாடற் புராணத்தை வந்து இயற்றிய பரஞ்சோதி முனிவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் பி. அடுத்து 32 கமலாலயன் என்பவரின் இயற்பெயர். ஆப்ஷன் பி வே குணசேகரன். அடுத்து 33 மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி. இதுல இருந்தது அப்படின்னா சங்க காலத்தின் மொழிபெயர்ப்பில் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த இதுல இருந்ததுன்னா சங்க காலத்தின் மொழிபெயர்ப்பில் இருந்தது. ஆப்ஷன் ஏ. 34 முன்ன சொன்னல ஒரு கதை, அதுதான். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னர், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். ஆப்ஷன் டி. அடுத்து 35 பின்வரும் கூற்றுக்களில் சரியானது இதுன்னு கேட்கிறாங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இது கரெக்ட் தான். அடுத்து தென்கிழக்காசிய போரின் போது மலேசியா சிங்கப்பூர் பகுதிகளில் ஏற்படுவதாக உள்ள கற்பனை படைப்பு தான் இந்த புதினம் அப்படின்னு சொல்றாங்க. மலேசியா தான், ஆனா சிங்கப்பூர் கிடையாது, இந்தோனேஷியா. அப்ப இதுல ஒரு ஊர் வந்து தவறா இருக்கு அப்படின்ற போது இந்த சென்டென்ஸ் தவறு. செகண்ட் ஒன் தவறு. இந்நூலின் ஆசிரியர் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியைச் சேர்ந்த பா சிங்காரம் ஆவார். இதுவும் கரெக்ட். இவர் வந்து அவருடைய சேமிப்பான 6.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். 6.5 லட்சம் கிடையாது, 7.5 லட்சம். அப்ப இந்த சென்டென்ஸ் தவறு. நீங்க என்னது சரின்னு கேட்டிருக்காங்க, 1, 3 சரி. அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து 36 டெம்பஸ்ட் என்பதன் தமிழ் சொல். ஆப்ஷன் சி பெருங்காற்று. புயல் அப்படின்னா ஸ்டோம் அப்படின்னு சொல்லுவோம். சூறாவளினா டொர்னடோ அப்படின்னு சொல்லுவோம். சுழல் காற்றுனா வேர்ல்விண்ட். இங்க வந்து பெருங்காற்று தான் வந்து நம்ம டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 37 டேஸ் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கூடலும் இழந்த எண்ணெய் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, கோவலனை பிரிஞ்சு இருந்த வருத்தத்தை விட ஒரு விருந்தோம்பல் பண்ணா, அதாவது விருந்தினரை வந்து உபசரிக்க முடியாத நிலையில நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி வந்து வருந்துவா. அந்த மீனிங் தான், அதுதான் இந்த லைனுக்கான மீனிங். இது வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 38 மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா, இது வந்து எந்த நூல் அப்படின்னா கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தனை இயற்றியவர் யாருன்னா ஔவையார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தினோட பெருமையை வந்து இதுல நிலைநாட்டுவாங்க ஔவையாரு. அப்ப இந்த பாடலை பாடியவர் யாருன்னா ஔவையார். ஆப்ஷன் பி கரெக்ட். 39 வாவு சிதம்பரனார் எழுதிய நூலில் சரியானது. வாவு சிதம்பரனார் வந்து திருக்குறள் தெளிவுரை எழுதியிருப்பாரு. ஆப்ஷன் பி. திருக்குறள் தமிழ் மரபுரை யார் எழுதியிருப்பாங்கன்னா ரா இளங்குமரனார் எழுதியிருப்பாரு. மரனார். வாவுசி வந்து எது எழுதியிருப்பாங்கன்னா திருக்குறள் தெளிவுரை. 40 பொறுத்துக நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறது யாருன்னா முனிவர் சேதுமணி மணியன். பச்சை நிழல் அப்படின்னா உதயசங்கர். உலகின் மிகச்சிறிய தவளை அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன். 6ஆம் திணை வந்து கு சிவராமன். அப்போ ஆப்ஷன் 3, 4, 1, 2. ஆப்ஷன் டி. அடுத்து 41 2016 ஐபிஎம் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கணினி. ஆப்ஷன் ஏ வாட்சன். இந்த ரோபோ என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய டேட்டாஸை வந்து அலசி ஒரு சில கொஞ்சம் டைமிங்லேயே வந்து நோயாளிகளோட நோயை வந்து கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அது வந்து ஐபிஎம் நிறுவனத்தால் வந்து 2016 உருவாக்கப்பட்டுச்சு. அந்த கம்ப்யூட்டர் பேர் என்னன்னா வாட்சன். இந்த சோஃபியா அப்படிங்கிறது வந்து சவுதி அரேபியா வந்து குடியுரிமை கொடுத்துருக்கும். ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு அப்படின்ற ஒரு பெருமையை வந்து சவுதி அரேபியா வந்து பெற்றிருக்கும். சோஃபியா அப்படிங்கிற ரோபோக்கு குடியுரிமை வழங்கினதுனால. பெப்பர் அப்படிங்கிறது ஜப்பான் நாடு கண்டுபிடிச்ச ஒரு ரோபோ. திருவள்ளுவர் கணினி அப்படிங்கிறது வந்து டேட்டா சிபிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்கும். அடுத்து 42 சீராப்பணத்திற்கு உரை எழுதியவர். ஆப்ஷன் சி செய்குதம்பி புலவர். அடுத்து 43 மாசரை விசித்த வார்புரு வல்பின் என்னும் பாடலை பாடியவர். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து ஒருத்தர் பாடியிருப்பாரு. எப்படின்னா மோசிக்கிறனாரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து
நடந்து வந்து ஒரு பாடலை மன்னர்கிட்ட பாடணும். இதுக்கும் மன்னரை பார்க்கறதுக்கு வருவாரு. அவரு ரொம்ப வந்து களைச்சு போயிட்டு முரசு கட்டில்ல உறங்கிருவாங்கங்க. படுத்துருவாங்க. முரசு கட்டில்ல படுத்தவங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது மரண தண்டனை தான். ஆனா மோசிகரனார் ஒரு புலவர். இவர் இவர் வந்து தமிழ் புலவர். தமிழ் மீது கொண்ட பற்றுனால வந்து அந்த கட்டில்ல படுத்தாலையுமே அந்த மன்னன் வந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுக்காம கவரி வீசுவான். இதுதான் அந்த கதை. அப்ப மரண தண்டனை அளிக்காம கவரி வீசப்பட்டது அந்த நிகழ்வை பார்த்து உடனே மோசிக்கிறனார் வியந்து ஒரு பாடல் பாடுவாரு. அந்த பாடல் தான் இது. மாசர விசித்த வார்ஃபுரு வல்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த பாடலை பாடியவர் யாருன்னா ஆப்ஷன் டி மோசிக்கிறனார். அடுத்து 44 4000 திவ்ய பிரபந்தம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் தவறானது. 4000 திவ்ய பிரபந்தம்ன்றது வந்து ஆழ்வார்கள் எழுதியிருப்பாங்க. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. கரெக்ட். இதில் வந்து 105 பாடல்கள் உள்ளன. இதுவும் கரெக்ட். இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார் தான் கரெக்ட். இவரின் காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு கிடையாது, 8ஆம் நூற்றாண்டு. அப்ப இது மட்டும் தவறாம இருக்கு. இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கூற்றுக்களில் தவறானதுன்னு தான் கேட்குறாங்க. அப்ப 4வது மட்டும்தான் தவறானது. அப்ப 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 45 அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உலகம் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு சயின்டிபிக் இதைதான் இதுல சொல்லுவாங்க. அப்பவே சொல்லியிருப்பாங்க. இது வந்து எந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா திருவாசகம். ஆப்ஷன் பி. திருவாசகத்திலேயே மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாரு அந்த பகுதியின் உண்ட பிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 46 கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் ஆப்ஷன் பி ஜான் வீலன். அடுத்து 47 சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர். சதாவதானம் அப்படின்னா ஒரே டைமிங்ல 100 செயல்களை பார்த்து கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுவார். அதை அப்சர்வ் பண்ணி 100 செயல்களையும் செய்து காட்டியவர் தான் சதாவதானி அப்படின்ற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அந்த சதாவதானம் அப்படிங்கிற கலையில வந்து சிறந்து விளங்கியதுனால சதாவதானின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ செய்கு தம்பி பாவலருக்கு. அடுத்து 48 திருவிளையாடற் புராணம் டேஸ் காண்டங்களையும் டேஸ் படலங்களையும் கொண்டது. 3 காண்டங்களையும் 64 படலங்களையும் கொண்டிருக்கு. அப்ப ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து 49 நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது டேஸ் விடை அப்படின்னு சொல்றாங்க. விடை வந்து மொத்தம் 8 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, உற்றது உரைத்தல், உருவது கூறல், ஏவல் விடை, இனமொழி விடை, வினாயெதிர் வினாதல் விடை அப்படின்ட்டு 8 வகை வந்து விடை. அப்ப இதுல வந்து விளையாடவில்லையா அப்படின்ற சொல்லுக்கு முன்னாடியே கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருக்கிற சுச்சுவேஷன் எப்ப சொல்றோம்னா பிரசன்ட் டென்ஸ்ல, அதாவது நிகழ்காலத்துல சொல்றாங்க. அப்படிங்கிறபோது உற்றது உரைத்தல் ஆப்ஷன் ஏ கரெக்ட். அதுக்கே நீ விளையாடவில்லையா அப்படிங்கிற வினாயிற்கு கால் வலிக்கிறதுன்ற இடத்துக்கு பதிலாக கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து எதிர்காலத்துல சொல்றாங்க. அதாவது பின்னாடி வரப்போறத முன்னாடியே சொல்றதுனால உருவது கூறல் விடை. வலிக்கும்னு போட்டிருந்தா இதுல உருவது கூறல் விடை வந்திருக்கும். ஆனா இங்க வலிக்கிறதுன்னு போட்டிருக்கிறதுனால உற்றது உரைத்தல் விடை. அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த 51 நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர். சிலப்பதிகாரத்தினோட பெருமையை உணர்த்து இந்த மாதிரி பாடியிருப்பாங்க. யார் அப்படின்னு சொல்லி பாடினதுன்னா பாரதியார் தான். ஆப்ஷன் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான செஷன் முடிஞ்சுது. மறுபடியும் அடுத்த வாரத்துல 10th மீதி 4 இயலோட கொஸ்டினோட ஆன்சரோட சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.